இத கொஞ்சம் விரைவா பார்த்துரலாம். ஏன்னா, இந்த மாதிரி கணக்குகள நீங்க நேரத்த மிக எளிமையாக, மிக விரைவாக விடை தேர்வு செய்து, கணக்கீடு செய்ய வேண்டிய கணக்குகளுக்கு இந்த நேரங்களை நம்ம பகிர்ந்துக்கிற மாதிரியான பயிற்சிகள் இதில இருக்கணும். இப்ப இதில 3 முனைகள் இருக்கு, 4 முனைகள் இருக்கு, 5 முனைகள் இருக்கு. அப்ப அடுத்தது 6 முனைகள் கொண்ட படமாக இருக்கணும். அப்ப இந்த படம் தான் சரி. அடுத்தது மேல் நோக்கிய அம்புக்குறி இருக்கு. இந்த பக்கம் திரும்பின அம்புக்குறி இருக்குது, கீழ் நோக்கி அம்புக்குறி இருக்குது. அப்போ இது வந்து இந்த பக்கம் திரும்பின அம்புக்குறியாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்துடலாம். அப்படி இல்லைன்னா 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரியாக திரும்பி இருக்குது. அப்போ இன்னொரு 90 டிகிரி திரும்பும்போது இந்த பக்கம் வரும். அப்போ இதுதான் அதனுடைய விடை அப்படிங்கிறத கருதணும். அதுக்கு அடுத்தது இந்த கணக்கு பார்த்திங்கன்னா, ஒரு முக்கோணம் மேலே ஒரு இன்ட்டு மார்க் பெறப்பட்ட ஒரு வட்டம் ஒரு முனையை தொட்டுட்ருக்கு. அம்புக்குறி கீழ் நோக்கி இருக்குது. அடுத்த படத்தை பார்த்திங்கன்னா, இது திரும்பி இருக்குது. அதாவது 90 டிகிரி திரும்பி இருக்குது. கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் திரும்பி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே இன்னொரு வேலையும் வச்சுருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த அம்புக்குறி அடிப்பக்கத்தை நோக்கி இருந்தது. இப்போ முனையை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. உச்சியை நோக்கி அந்த பெருக்கல் அடையாளத்தை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அடுத்த படத்தில் எப்படி இருக்குங்கிற நிலைப்பாட்டை பார்த்தோம்னா, இது இந்த அடிப்பக்கங்கிறது மேலே போயிடுச்சு. இந்த முக்கோணத்தினுடைய மேலே போயிடுச்சு. திரும்பவும் அந்த ஏரோ மார்க்கு திரும்பிடுச்சு. அப்போ இந்த விடயங்களை உள்வாங்கிக்கிட்டு தான் இந்த படத்தை பார்க்கணும். இது அப்படியே திரும்பிடும். அப்படி திரும்பினப்ப இந்த முனை உள்நோக்கி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த ஆப்ஷன்ஸ் தான் சரி. அதை தேர்வு செய்வோம். அடுத்தது இங்கே வி மாதிரி 2 கோட்டு துண்டுகளால் இணைக்கப்பட்ட ஒரு வடிவம். அப்புறம் 3வது கோட்டு துண்டை அதில் சேர்த்துருக்குறாங்க. அப்புறம் 4வது கோட்டு துண்டை சேர்த்துருக்குறாங்க. அப்படின்னா 5வது கோட்டு துண்டு ஒன்று சேரும். அப்போ இந்த வடிவம் தான் அதுக்கு பொருத்தமானது.